ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் உங்களை எல்லாம் ரொம்ப நாள் கழித்து என் சேனல் மூலிமா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்டு இந்த அடிக்கிற காற்றுல நான் பேசுகிறது எங்கே கேட்க போகுதுன்னு தெரில. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் போட்டு பார்க்குறேன். நம்ம வந்து ட்ராக் டே ஈவெண்ட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம், யமகா ட்ராக் டே ஈவெண்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நான் பே பண்ணியிருந்தேன். ட்ராக்கில் போயிட்டு நம்ம ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேப்சர் பண்ணிவிட்டு தான் நான் வந்து இப்போ போயிட்டுருக்கேன். ஆனால் 1:45 இருக்கணும், மணி இப்போயே 1 ஆயிடுச்சு. இன்னும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்து போக வேண்டியது இருக்குது. சாரி மோட்டார் ஸ்பீட்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஸ் ட்ராக்கு செட்டிப்பாளையத்தில் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு நண்பா நான் வீடியோ போட்டு. இதுக்காக பார்த்து ரேஸ் ட்ராக்கில் வந்துட்டு மிரர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மிரர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வண்டி வாஷ் பண்ணி செயின் லூப்லாம் அடித்து எல்லாம் செட்டப் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரம் டைம் ஆயிடுச்சு. அண்ட் இந்த டிராஃபிக்கில் நான் எப்படி டைமுக்கு போக போகிறேன்னு சொல்லி சத்தியமாக தெரில. பாருங்கள் இங்கே எவ்வளோ டிராஃபிக் இருக்குது அப்படின்ட்டு. ஓ மை காட், இந்த இதில் வேறு மூச்சு வேறு முட்டுது நண்பா. ரொம்ப கஷ்டங்க. ஏதாவது ஒன்று நம்ம எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சோன்னா முதல் நாளே பிளான் பண்ணி வச்சிடணும். நான் எல்லாமே பிளான் பண்ணி தான் வச்சுருந்தேன். பட் நேற்று வந்து வாட்டர் சர்வீஸ் விட வேண்டியது கொஞ்சம் விட முடியாமல் போயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வேலையெல்லாம் கொஞ்சம் நிறையா இருந்ததுனால இது எதுவுமே பண்ண முடியல. இன்றைக்கி தான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ரெடியாகி போயிட்டுருக்கேன். அண்ட் இன்றைக்கி டேட் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 20 and 21 வந்துட்டு காரி ஸ்பீடு மோட்டார்ஸில் வந்துட்டு நம்ம யமகா R15 FZ இந்த மாதிரி எல்லா பைக்குக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ராக் டே ஈவெண்ட்டுன்னு சொல்லி ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்ம இப்போது. அண்டு இந்த டிராஃபிக்கை மட்டும் கடந்துட்டால் போதும் நண்பா. அதுக்கடுத்து இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஈஸி தான். அந்த அது தாண்டி போகிறது தான் வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய கஷ்டம். நான் எல்லாமே பிளான் பண்ணி ஆனால் கடைசியில் பண்ண முடியாமல் போயது காரணமே வந்து சோம்பேறித்தனம் தான். நீங்களும் இதே மாதிரி இது பண்ணிங்கன்னா. அதை விட இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டெல்லாம் ஃபுல்லாக தூக்கமே இல்லை. ரொம்ப நாள் ஆசை இது. நம்மலாம் இந்த மாதிரி ரேஸ் ட்ராக்கில் ஓட்டுவோமா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு இருந்தோம். பட் இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் நடக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தில் நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல பாருங்கள். காலையில் தூங்கினதே 4:30 மணிக்கோ 4 மணிக்கு தான் தூங்கினேன். ஸோ 4 மணிக்கு படுத்து காலையில் திருப்பியும் 6 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு. ஓமா ஓமை காட், இந்த பாலை வேலை எப்போ முடியும்னு தெரில நண்பா. தினம் இதே டிராஃபிக்கில் தான் வந்துட்டு ஜொமேட்டோ ஆர்டர் கொடுத்து போயிடுது. இப்போ சும்மா சாதாரணமாக போகிறதுனால ஓகே ரைட்டு. ஆனால் இதுவே வந்துட்டு ஆர்டரோடு எடுத்து வச்சுட்டு இப்படி தான் போயிட்டுருப்பேன். கஸ்டமர் இங்கேருந்து குனிமுத்தூர்லேருந்தோ இல்லை குறிச்சி அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து லாங்கில் இருந்துட்டு இந்த பக்கம் போட்டுருவாங்க. உக்கடம், ஆர்எஸ்புரம் அந்த மாதிரி இடத்துலேருந்து போட்டுருவாங்க. ஸோ அது வரும் அரௌண்ட் 10 கிலோமீட்டர் தான் வரும். 10 கிலோமீட்டராக இருந்தாலுமே இந்த இடத்த தாண்டது தான் வந்து இருக்கிறதுலே பெரிய கஷ்டம். ஸோ நம்ம பெருசாக லான்ச் பண்ணிடலாம். சும்மாவே நம்ம வேகமாக போவோம். இப்போ டைம் வேறு இல்லைன்றதுனால வண்டி அழுத்தி ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இந்த ஆட்டோக்காருக்கு தான் அப்படின்னா அவர் பாட்டில் லெஃப்ட்டு போகிறாரு. பின்னாடி ஒரு மனுஷன் வந்துட்டு இருக்கான்னு அவருக்கு தெரியும். கண்ணாடியில் பார்க்குறதே இல்லை. என் கண்ணு வேறு ஆனால் இந்த 2 மிரர் பார்த்து ஓட்டிட்டேன்னா. ஸோ அதனால் கண்ணெல்லாம் அந்த மிரருக்கே தான் போகுது நண்பா. மார்னிங் போடலை, இந்த மத்தியானம் போட்டது தான் நண்பா எனக்கு இருந்த ஒரே சோம்பேறித்தனம். இந்த மத்தியானம் தானே போய்க்கலான்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டவன். காலையில் எல்லா வேலையும் இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. அதோட வாட்டர் சர்வீஸ் கொண்டு போனால் அவங்க கிட்டத்தட்ட 2 hours ஆக்கிட்டாங்க. முன்னாடி இருந்த வண்டியெல்லாம் இது பண்ணிட்டு தான் வந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு. வேறு கடையும் இல்லை, வழி இல்லாமல் அங்கேயே போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, இந்த சத்தத்தை ஒருத்தரையும் கேட்கும்போது இன்னும் எச்சா தான் வந்து ஏறுது. வேறு மாதிரி இருக்குது. அவங்க கொடுக்குற ஆயில் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வந்து நம்ம இன்ஜின் ஆயில் தான் உங்களுக்கு தெரியும். முன்னாடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸ்டாக் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. மோட்டலோட இன்ஜின் ஆயில் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது யூஸ் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் ரொம்ப அதிகமாக சவுண்ட் வராது. மற்ற எம்டி காட்ட வரைக்கும் என்னோடய எம்டி வந்து அந்தளவுக்கு சவுண்ட் வராது. ஸோ இதுதான் ரீசனு. ராசா ஸோ இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போகணுன்னு வர தெரியலையே. இது வேறு மொபைல் ஹோல்டரில் கழட்டினது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது நண்பா. ஆனால் அப்பப்போ எடுத்து செக் பண்ண வேண்டியதாக இருக்குது.
ஸோ இன்னும் போனோம் 5.4 கிலோமீட்டர்ஸ் போனோம். ஸோ இதுதான் ரேஸ் ட்ராக்கு. ஆனில் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், கேமரா ஆனில் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ ட்ராக்குள்ளே போக போகிறோம்பா, செம்ம ஹாப்பியாக இருக்குது. இந்த இடத்துல இருந்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். நான் உங்களுக்கு இங்கே நிப்பாட்டி உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ நான் இங்கேயே நிப்பாட்டி வந்து உங்களுக்கு காட்டுறேன் ட்ராக்கு. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து நம்ம இன்றைக்கி ஓட்ட போகிறோம். உள்ளே போயிட்டு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ஸா பார்த்தீங்களா, ஸோ சீஸ் லுக்ஸ் செக்ஸியில். ஸோ புது டயர் இது வந்து ஃப்ரண்ட்டில், பேக்கில் வந்துட்டு அதே மாதிரி தான் சியட்டோட டயர் வந்து போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து அப்போலோவோட டயர் போட்டிருக்கேன். அண்ட் இது ரெண்டும் மாற்றியாச்சு, செயின் ஸ்ப்ராக்கெட்டும் மாற்றியாச்சு. ஸோ வண்டியெல்லாம் தொடச்சி இது பண்ணதுனால கொஞ்சம் பலன்னு இருக்குது நண்பா. ஸோ நம்ம இப்போ வந்து உள்ளே போகலாம். போயிட்டு டைம் ஆகிட்டே இருக்குது, ஏன்னா அவனுங்க என்ன சொல்லுவானுங்கன்னு தெரில. ஸோ அதை பார்க்கலாம். போயிட்டு ட்ராக் ஈவெண்ட்டை முடிச்சுட்டு பசங்க கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வி ஆர் என்டர் ஆன் த ட்ராக் ஃபஸ்ட் டைம் இன் மை லைஃப். என் லைஃப்பில் இந்த மாதிரி நடக்குமான்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை, பட் நடக்குது. யமஹா ரேசிங் ட்ராக் டே. ஓ மை காட். இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் நிறையா பைக்கர்ஸை பார்க்கலாம். நிறையா R15 அண்ட் MT, அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு பைக்கெலாம் இருக்குது. ஸோ யமஹாவில் எந்த ஒரு பைக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பைக்கில் எடுத்துகிட்டு வரலான்னு நினைக்கிறேன். ஸோ என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது என்னன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் நண்பா, எனக்கு தெரிஞ்சு தான் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கண்ணா? இங்கே தானா? வண்டி இங்கே நிப்பாட்டிடணுமா? உள்ளேயா? மொபைல் நம்பர் ஓகே. சரி, ரெஜிஸ்டர் நம்பர் 9600 யா. Sure, DigiLocker. I don't have a soft hard copy. Wait a minute. இதை எடுக்கணுமா? இது இல்லையே, நாட் தட். எடுக்க வேணாம், அப்படியே ப்ரெஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் உள்ளே போகிறதுங்களா? அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் நண்பா. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சாச்சுன்னா ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த கூப்பன் எங்கே வச்சுன்னு தெரியலையே. ஃபுட் கோர்ட்டில் வந்துட்டு எனர்ஜி ட்ரிங்க் இந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கேமராவோட அக்சசரிஸ்க்காக எவ்வளோ பெரிய பேக் எடுத்து வந்திருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ ஆக்சுவலாக கேமரா வீடியோ எடுக்க விட மாட்டாங்க ட்ராக்கில் ஓட்டும்போது, அது ஒரு ரீசனு. ஸோ அதை எடுக்க விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஆனால் அதுக்கு வாய்ப்பே கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வெஹிக்கல் இங்கே தான் ஸ்டாப் பண்ணோமா இல்லை வேறு எங்கேயும் ஸ்டாப் பண்ணோமான்னு தெரியலையே. ஸோ இங்கே பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். ஸோ எல்லா பசங்களும் பார்த்தீங்களா எப்படி ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எம்டியோட பைக்கில் வந்துட்டு எல்லா பைக்குக்குமே வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாத்தையும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பிகாஸ் வந்து பேக்கில் இருக்கவங்க யாருக்கும் ரிஃப்ளெக்ஷனாக இருக்கக்கூடாது, கிளாஸஸ் எதுவும் உடஞ்சி அது வந்து எங்கேயும் கீழே இதாக இருக்கக்கூடாது அப்படின்ற ரீசன்னால். ஸோ இதே தான். மிரர் மட்டும் வச்சுருக்காங்க, என்னென்னு தெரில. எல்லாத்துலேயுமே எடுத்துருவாங்க, ஆனால் ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. ஸ்டிக்கர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் ஓவராலாக எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு தெரில, போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம்ன்றனால நர்வஸாக இருக்கு நண்பா. கூட யாராவது கூட்டம் வந்திருந்தால் பரவாயில்ல, நானே தனியாக தான் வந்திருக்கேன்.
ஸோ நண்பா வந்த உடனே ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு கொடுத்த ஃபுட் கூப்பனை வந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன். அங்கே எங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அந்த இடத்துலையும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோவை போடுறேன். அவங்ககிட்ட நான் ரிட்டன் போய் கேட்டேன், இந்த மாதிரி என்னோடய ஃபுட் கூப்பனை வந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன், உங்கள்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நான் அந்த இடத்துல உங்கள் கூப்பனை வந்து மிஸ் பண்ணிட்டேன். அகைன் இப்போ எப்படி என்ன பண்ணுறேன்னு தெரில. இங்கே வந்து ஃபுட்டுக்கு நான் கேட்க வந்த இடத்துல இவனுக்கு வேறு கத்திட்டு இருக்கானுங்க போட்டு. எனக்கு தலைகீழ வச்சுருக்கானுங்க நண்பா. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இங்கே தான் இருக்குது, பட் எனக்கு தலைகீழ வச்சு கொடுத்துட்டானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பே பண்ணதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபுட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்தோடனே காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. ஸோ சாப்பிடாததுக்கு மொத்தமாக வந்திருக்காங்க. நமக்கு சோறு தான் முக்கியம், அதனால வந்தோடனே ஃபஸ்ட்டு வாங்கிட்டேன். அது வந்து ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் கொடுத்துருக்காங்க, A1 சிப்ஸில் வந்து, ப்ளஸ்ஸு ஸ்மூத்தி ஜூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட்விட்சு. இத்தனையும் நான் எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரியல. பேக் கொண்டு வந்திருக்கேன். ஸோ பேக்கில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இவ்வளோதான் சாப்பிட்றது. இது முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுவோம். நமக்கு தேவை ஒரு வாழைப்பழம், ஒரு சமோசா, அவ்வளோதான். வாழைப்பழம், சமோசா, ஒரு சிப்ஸு இல்லை சாண்ட்விச் வேணால் சாப்பிட்லாம். ஸோ இதை தாண்டி நம்ம எதுவும் சாப்பிட முடியாது. இப்போ ஸ்டாப் பண்ணுறாங்க 2 மணிக்கு. சத்தம் கேட்குதாங்கண்ணா. ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒரு டேக் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த டேக் நம்ம போட்டுட்டு அவங்ககிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பெரிய டேக் ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் அந்த ஃபுட் கோர்ட்டுன்ற ஒரு சின்ன கூப்பன் கொடுப்பாங்க. அந்த கூப்பன் இருந்தால் தான் இங்கே ஃபுட்டு, இல்லாட்டி கிடையாது. ஒருவேளை நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூப்பன்ஸ் கிடையாது, கரெக்டாக லிமிடெட் கூப்பன் தான் வச்சுருப்பாங்க. நம்ம அந்த பொண்ணு கேட்கும்போது அப்படி தான் சொல்கிறாங்க. நான் அவங்ககிட்ட போய் சொன்னேன், இல்லை மேடம் என்கிட்ட வந்து வீடியோ ரெக்கார்ட் இருக்குது, நான் இங்கே மிஸ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதை மிஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு நான் வீடியோ வேணா. ஸோ நோ சார், அதெல்லாம் வந்து வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சு அந்த பொண்ணு. ஸோ செம ஃபன்னாக போச்சு. எடுத்த உடனே ஒரு சம்பவம். அப்புறம் திருப்பி நடந்து வந்து இது பண்ணி நான் ஒரு வழியாக வந்துட்டு ஃபுட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டு திருப்பி அந்த கூப்பனை கொடுக்க போகிறேன். அந்த பையன் திருப்பி ஓடி வரான் அங்கேருந்து வந்து, இந்த கூப்பனை ரிட்டன் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னொரு சீனியர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சீனியர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் அந்த ஃபுட் கூப்பனை வந்து கொடுத்தாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ சாண்ட்விச் சாப்பிட்லாம். எல்லாம் நம்மளை பார்த்தா ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி நினைப்பானுங்க, என்னடா பண்ணிகிட்டு இருக்காங்க தனியாக உட்காந்து அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பட் நம்ம அதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. A few moments later. இன்னொன்று என்னென்னா, நான் வந்து ஜூன் மாதமே வந்து நான் பே பண்ணிட்டேன். ஜூன் 20ஆம் தேதி வந்த அன்றைக்கே வந்துட்டு நான் 2000 பே பண்ணிட்டேன். இது வந்து பிகினர் லெவல். நாளைக்கு வந்து பார்க்க நடக்கிறது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட் லெவல். ஸோ அது வந்துட்டு நான் வந்து பே பண்ணல. இதுக்கு மட்டும் தான் நான் பே பண்ணியிருந்தேன். 2000 வந்து பே பண்ணியிருந்தேன். ஸோ அது பே பண்ணதுக்கப்புறத்துலேருந்து இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மழை மாதிரி மழை வந்தோடனே எங்கே நம்ம போனோடனே இங்கே ட்ராக்கில் வந்து நல்லா மழை வந்துடுமோ அப்படின்னு நினச்சேன். அன்றைக்கி காலையிலேருந்து வெயில் அடிச்சிட்ருக்கு. அப்படி இப்போ அப்பப்போ மோடம் போடுது. நம்ம உள்ளே போகும்போது என்ன நடக்குமோ தெரில. ஸோ நண்பா இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரைடர்ஸ் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு செட்டு வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரைட் போவாங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேட்சில் தான் வந்து நம்ம வந்து 13வது பேட்ச்சு. ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா, அங்கே மேலே ஒரு இடம் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ மேலே இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அங்கே நின்று போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீழே இங்கே ரைடுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டுறேன். ஸோ மேலே போயிட்டு நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து ஷோ பண்ணுறேன். இந்த பேக்கு, ஹெல்மெட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது. அவங்க நமக்கு இதுக்கு சூட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே கழட்டி உள்ளே வச்சுட்டு நெக்ஸ்ட் வேலையை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே உங்களுக்கு வியூ நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ராக் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ட்ராக். ஸோ அங்கே வந்து ஒரு செட்டு வந்து போயிடுச்சு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு போகிறவர் வந்துட்டு ட்ரைனர், ஒரு நல்ல ஒரு ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தர். அதே மாதிரி எண்டில் ஒருத்தவங்க வருவாங்க, லாஸ்ட்டில் ஒருத்தவங்க வருவாங்க, ஃப்ரண்ட்டில் ஒருத்தவங்க வருவாங்க, சென்டரில் வந்து நம்ம பேட்சில் இருக்க எல்லாருமே வந்து இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த டீம் வந்து போகும். ஒரு டீமாக ரெடி பண்ணிவிட்டு ஒருத்தங்களாம் அனுப்புவாங்க. ஸோ இது பார்க்க நல்லா இருக்கும்பா. 2 hours later. ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போகலான்னு இருக்கோம். ஸோ வீடியோ எடுக்கவில்லை, எடுப்பாங்களா என்னன்னு தெரில. அதனால் நானும் அப்படியே வந்து எடுக்காமையாக வந்துட்டேன். ஸோ ரைடு வேறு மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் நீங்களும். நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு எதாவது வந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்களும் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். செம்ம ஃபன்னாக இருந்தது. அண்டு இங்கே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் இப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம்.
போங்க ப்ரோ எடுங்க ப்ரோ. ஹாய் சொல்லுங்க. உங்க பேர்? மனோ. உங்க பேர்? திலீப். ஹாய் மிதுன். ஓகே. அண்ட் முத்து. இப்போ வந்து நாங்கள் இந்த ஒரு ஆர்டர் இது யார் பைக்குன்னே தெரில, இருந்தாலும் எங்கள் பேர் போட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். உட்காருங்க. யார் எடுக்கிறது ஃபர்ஸ்ட்? ப்ரோ அங்கே சைடில் 2 கேர்ள்ஸ் வருவாங்களா அவங்க இங்கே அடிச்சு எழுப்புங்க ப்ரோ. ஸோ கைஸ் அடுத்து இவங்க ஒரு லேப் போக போகிறாங்க. ஸோ ரெவ் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ இவங்கெல்லாம் சீனியர் ரைடர்ஸ் போகிறாங்களா தெரியல. இவங்களுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் புது புது வண்டியாக கொடுத்துருக்காங்க. என்ன கேம் விளாட்றாங்கன்னு பார்ப்போம். அக்கா எப்படி இருக்குது கேமு எப்படி இருக்குது டிவியில்? நீங்களும் போய் ஒரு தடவை கேட்டு விளாடுங்க. இதுக்கு முன்னாடி வந்து பசங்க விளாண்டுட்டு இருந்தாங்க, இப்போ இவங்க விளாண்டுருக்காங்க. இல்லை நான் இல்லை, மற்ற பசங்க விளாண்டுட்டு இருந்தாங்க சும்மா பொழுது போகாது. நீங்களாம் சாப்பிட்டாச்சுங்களா? வேலையே வேலை. காலை இந்த காசு சாப்பிட்டுதுங்க நான். ப்ரோ அந்த கேர்ள் ரைடர் பார்த்தீங்களா? தெரியல. நேரம் ஆயிடுச்சான்றீங்க? யாருக்கு? கோப்ரோ அதுலேயே வச்சுட்டு. கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். இவ்வளோ பேச்சுலர் ஒர்க்கிங் ஆன கம்பெனி. பட் நேட்டிவ் சிவகாசி, கிராக்கர் சிட்டி, பட்டாசு கிராக்கர் சிட்டி. நீங்கள் கேரளாவோ? திருவாண்ட்ரம். ஓகே. You are coming for a ride or you are a management team? No, I'm media. You are media. Okay. YouTube channel. And I covered around 4 track days like this. Okay. 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 Recently I did a 360 shoot with. Okay. Came In this bike. Okay. From Trivandrum. Okay, bro. Okay, bro. Nice to. I went out for a ride to shoot some visuals. Okay. They are working it. Yeah, okay. I left it over here. Okay. So I think somebody is leave the camera. I think how do they forget to take the camera? If anyone come and take this camera, what happened? I went to change. Yeah. I told my friend to look after it. Yeah. But he was busy copying the file. Copying the file. Okay. So when I came back, I saw the bike left here. Okay. Be careful. Okay, sir. Thank you. I am coming from Muthu. Nice. Yeah, I have a YouTube channel. Which one, bro? Ride with Tessa. Ride with Tessa. 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 Yeah. Okay. Ride. Look for it. It's my bike name. Tessa. So that only. Okay. Your media channel. Max? Max Ruffs. Okay. Wait a minute. I don't. Please open your channel and I get to forget. I know some guy from. He's my friend Ajit. Okay. Max Rev. Okay. We subscribe. Okay, sir. Okay. Just now, I opened this channel before 3 months or 6 months. Okay. Try to put videos in. Yeah, regularly. At least 2 videos every weekend. Every weekend. Yeah, right. Quality content. Yeah. That will do wonders. But don't stop videos. Yeah. Try to shoot as much as possible. But every time in my thought comes to you want to become a YouTuber, the passion. Don't forget your, don't leave your passion every time. If you have a goal and if you have a mindset to do it, Yeah. do it. Just do it. Yeah. Everything will come. Yeah. Universe will give you that. Yeah. Huh? Sure. If you want something badly, universe will give Yeah, you that. Definitely it will happen tomorrow or day after tomorrow. Yeah. But Okay. you have to keep working on that direction. Yeah. Okay. Whatever it's come, we are deserved that for that. Yeah. If you deserve it, it will come. Yeah. Right, sir. Keep on working, keep on shooting, putting videos. Yeah, sir. Try to
at least put shorts. Shorts. 2 shorts per Yeah. weekend. Yeah, okay, That right. will do. It's engaging to the people. Shorts are more engaging than long videos. Long videos, yeah. If you don't have time to edit long videos, Yeah. you should shorts. Shorts, yeah, okay. That will do wonders. Yeah, I'm doing a food delivery job in this bike Okay. in the evening, so that I plan to take a video of the how customer treat the Zomato guys, Yeah, yeah. and then Shoot it. it's too funny and it's too education purpose, like Right. other customers or other users to know how the people treat the How Zomato guys guys, live up yeah. a single day. or how Zomato guys are facing the problem while delivering the food and traffic and etc. Something. So that Good job, bro. That's a good topic. it's my idea, but lot of That's a good idea. Try yeah. working on that. working on that. Yeah, sir. Sure. Don't share it with anyone. Just Yeah. keep it to yourself, Yeah, because good things, people doing good things. yeah, man. So just keep it yourself. Yes, 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 sir. Share it with like mentality guys. Yeah, yeah, With your friends that you can trust. yeah, yeah. Otherwise, don't tell anyone. Sure. People used to doing good Mm. things. Yeah. ஸோ நண்பா பார்த்தீங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போதும் சரி, நம்ம ஒரு இடத்துல இருந்து வெளியில் கிளம்பி வரும்போது தான் லாட் ஆஃப் பீப்புள்ஸை வந்து நம்ம மீட் பண்ணுவோம். அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு பேஷனேட்டாக ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதால் வந்து சைன் ஆகணும், ஒரு பேஷனேட்டாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு எஃபோர்ட் எடுத்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டைமில் நான் வந்து உணர்ந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் உங்களோட கனெக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது உங்களோட தாட் இருக்கிற மாதிரி, நீங்கள் என்ன மாதிரிலாம் திங்க் பண்ணுறீங்களோ, இல்லை நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே தாட் இருக்கிற பர்சனை வந்து நீங்கள் நிறைய மீட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து நிறையா தடவை நடந்திருக்கு. ஸோ அதே தான் இப்போ வந்து இவர் ஒரு யூடியூபர் மீடியா, அவர் வந்து கோப்ரோ வந்து இங்கேயே வச்சுட்டு போயிட்டார். ஸோ நான் பைக் எடுக்கும்போது என்னோட ஹெல்மெட்டில் வந்து கேமரா இருந்துச்சு. ஸோ அவரும் அதை பார்த்துட்டு ஓடி வந்தார். அவர் வந்து ஃபைல் ஏதோ கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்திருக்காரு. அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார். ஸோ நான் போனப்போ சாரி ப்ரோ நான் மறந்தே போயிட்டேன், அது இல்லாமல் இந்த மாதிரி ஃபுட் வாய் வளருது பாருங்கள், ஃபுட்டேஜ் வந்து காப்பி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால என்னால் வர முடியல அப்படின்னாரு. சரி ஓகே ப்ரோ, எனக்கும் டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். ஸோ கைஸ், நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். திருப்பி நீ வீட்டுக்கு போகிறது தான். இது வந்து 2 வீடியோவாக போடுறதா, எதை போடுறது எதை போடக்கூடாதுன்னே தெரில. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி, ரொம்ப போர் அடிக்காத மாதிரி முக்கியமான விஷயத்தெல்லாம் போடுறேன். ஓகேங்களா? ட்ராக்கோட ஃபோட்டோ மட்டும் கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சன்செட்டு வேறு மாதிரி இந்த சன்செட்டில் நல்ல ஒரு கேமரா இருந்துச்சுன்னா நம்ம பைக்கை வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறது சூப்பராக இருக்கும். அண்டு அந்த அந்த சூட்டை போட்டுட்டு எப்பா நம்மளால் ஓட்டவே முடியலப்பா. அது எப்படி இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு 10 பேர் கூட முட்டிட்டு உட்காந்துருக்க மாதிரி இருந்துச்சு. அண்டு அதுவும் நல்லா தான் இருந்தது, எப்படியோ ஓட்டியாச்சு. Finally, dream completed. We are going for this line. அவ்வளோதான், பாய் டு ரேஸ் ட்ராக். இனி நெக்ஸ்ட் இயர் வரவிடான்னு தெரில. ஆனால் இது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் நண்பா. ஆனால் இந்த சந்தோஷமான விஷயத்த எனக்கு வந்து சந்தோஷமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுதான் லைஃப்பில் வந்து நமக்குன்னு ஆசை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அது அந்த குடும்பத்தோட சூழ்நிலை, அதை தாண்டி நம்ம வந்து அந்த விஷயத்த பண்ணும்போது நிறையா பேர்கிட்ட இருந்து நம்ம நிறைய எதிர்ப்புகளையும் நிறையா வன்மங்களையும் சம்பாதிப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நானும் சம்பாதிச்சிட்டேன். அதெல்லாம் சம்பாதிச்சுட்டு தான் இப்போ வந்து இந்த இடத்துக்கே வந்திருக்கேன். அண்ட் டாட்டா பாய். இந்த லேப்பில் வந்து இந்த ஒரு கார்னர் இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த கார்னர்லாம் வேறு மாதிரி இருந்தது. அந்த லாஸ்ட்டு கார்னர்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த இடத்துல இருந்து தான் ஒரு ஃபோட்டோ எடுத்தார். அந்த ஃபோட்டோ நச்சுன்னு மாட்டியிருக்கு. ஆனால் அது நல்லா ஃபோக்கஸாக இருக்கா இல்லை அதை வந்து இது பண்ணியிருக்காங்களான்னு தெரில. ஆனால் சூப்பராக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. கண்டிப்பாக அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு தேங்க்ஸ் டு டெஸ்ஸா. நம்ம டெஸ்ஸா இல்லைன்னா இதெல்லாம் வந்து நடந்திருக்காது. ஸோ டெஸ்ஸாவால் தான் இவ்வளோ நடந்துச்சு. இந்த பைக் வந்ததுக்கப்புறம் என் லைஃப்பில் நிறையா மாற்றம் நண்பா. நான் நிறையா கடனுக்கு வந்து உள்ளாகிட்டேன், கஷ்டத்துக்கும் உள்ளாகினேன். ஆனால் என்ன வந்தாலும் சரி, அந்தந்த மாதத்தோட அந்த கஷ்டத்தை, அந்த கமிட்மெண்ட்டை, அது எல்லாத்தையுமே கிடைக்கிறதுக்கு வந்து இந்த பைக்கு, என்னோடய ஃப்ரெண்டு, அப்புறம் என் அம்மா, இவங்க 3 பேர் தான் மாறி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ
ஸோ இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இதுக்கப்புறம் நான் போகிற இடத்துக்குமே அவங்க இல்லாமல், இந்த 3 பேர் இல்லாமல் என் லைஃப்பில் எந்த ஒரு விஷயமும் வந்து நடந்திருக்காதுன்னு தான் சொல்லணும். ஸோ என் நண்பன் ஆருயிர் நண்பன் ராகுல், அவனுக்கு ஒரு தேங்க்யூ. அண்டு எங்கள் அம்மா இவ்வளோ தூரம் வந்து நான் ஊர் விட்டு ஊர் வந்து நான் என் இஷ்டப்படி இருக்கிறதுக்கும், நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு வந்து இடம் கொடுக்கறதுக்கும் எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா சில பேர் திட்டுவாங்க செய்வாங்க, ஓகேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில வீட்டு சூழ்நிலை இருக்கிறதுனால மூத்த பையன் மேலே ப்ரெஷர் போடுவாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் என் மேலே ஒரு ப்ரெஷர் இல்லை. என் தம்பி தான் ரொம்ப பாவம், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நான் கூடிய சீக்கிரத்தில் என் குடும்பத்தை நான் நல்ல நிலைமை கொண்டு வரணுன்றதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். everything will happen, but it takes some time. So we have to wait for that. கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். இதுக்கடுத்து இந்த ட்ராக்லேருந்து வந்ததில் எனக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடச்சிது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். until then bye from முத்து. ஸோ guys, நம்ம எதாவது பேசிகிட்டு இருக்கும்போது தான் எவ்வளோ அனாவசியமாக பிரேக் அடிச்சு இது பண்ணுவானுங்க. சரி, ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லைல்ல. நம்ம நிறைய தவறுகள் நம்ம செய்கிறோம். நம்ம அதுலேயும் திருத்திக்க விரும்புகிறோம், திருத்திப்போம். திரும்பவும் சில நேரத்தில் தவறுகள் செய்கிறோம். அது திருத்திக்கிட்டு வாழறது தான் வாழ்க்கை.